வணக்கம் அப்ரஹாம். கிண்டி கலைஞர் அரசு நூற்றாண்டு மருத்துவமனையில் நேற்றைய தினம் புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வந்திருக்கக்கூடிய பாலாஜி என்ற மருத்துவரை இதே மருத்துவமனையில் நோயாளியாக இருந்த ஒருவரின் மகன் வெட்டியிருக்கிறார், கத்தியால் குத்தியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜி தற்பொழுது மருத்துவமனையில் நலமுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மருத்துவ சங்கங்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தன. மேலும் இந்த மருத்துவமனை சுற்றி நேற்றைய தினத்திலிருந்தே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் போராட்டத்தை நடைபெறும் போது கூட நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூட சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையை சுற்றி கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதோடு துப்பாக்கி ஏந்திய போலீசாரும் இந்த மருத்துவமனையில் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் இங்கு உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளின் உறவினர்களுக்கு அட்டையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாள அட்டை ஒவ்வொரு நோயாளிகளின் உறவினர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அட்டையை வைத்திருக்கிறவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலும் சரி, அதே போல சென்னை மாநகராட்சி காவல்துறையும் பல்வேறு புதிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்றைய தினம் அனைத்து அரசு மருத்துவமனை முதல்வர்களையும் சந்தித்து மருத்துவ சேவைகள் குறித்தும் மருத்துவமனை செயல்பாடுகள், மருத்துவரின் செயல்பாடுகள், நோயாளிகளின் செயல்பாடுகள் குறித்தும் ஒரு மிகப்பெரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக மருத்துவர்களை பொறுத்தவரை மருத்துவர்கள் தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் தாக்கப்படும் சம்பவம் தொடர்ந்து வருவதாகவும் இதை தடுக்க வேண்டும் எனவும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை மருத்துவர்கள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறையை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கக்கூடிய 19 அரசு மருத்துவமனைகளில் 9 அரசு மருத்துவமனைகளில் காவல் பூத்தானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் 10 அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைப்பதற்கான பணிகளும் சென்னை பெருநகர காவல்துறையானது முன்னெடுக்க இருக்கிறது. இதன்படி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய 19 அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைப்பதற்கான அந்த பணியானது, அந்த உத்தரவானது சென்னை மாநகர காவலானது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மருத்துவமனை பொறுத்தவரை ஏராளமான உள்நோயாளிகள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையை சுற்றி எந்த ஒரு அசம்பாவிதமும் மேலும் நடைபெறாத வண்ணம் மருத்துவமனையில் துப்பாக்கி ஏந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவமனை உள்ளேயும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் மருத்துவமனையை சுற்றி ஒரு 100 மீட்டர் தொலைவிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி மாயாவதி.